ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. ஸோ பார்த்திங்கன்னா இந்த டாபிக் பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் டாபிக் அந்த டாபிக் வரும். ஸோ பார்த்திங்கன்னா பிஃபோர் 460 crore years எர்த் எவால்வ்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் பார்த்திங்கன்னா புவி தோற்றம் அடையுது. பிஃபோர் 20 lakhs years மேன் ஸ்டார்ட்ஸ் டு வாக்ஸ். ஸோ 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் பார்த்திங்கன்னா மனிதன் நடக்க ஆரம்பிக்கிறான். பிஃபோர் 3 lakhs years ஸ்ப்ரெட் ஓவர் எர்த். ஸோ 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் பார்த்திங்கன்னா இந்த எர்த் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்க பரவ ஆரம்பிக்கிறாங்க. பிஃபோர் 8000 years ஸ்டார்டட் கல்டிவேஷன். ஸோ 8000 yearsக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேளாண்மை தொடங்க ஆரம்பிச்சிச்சு. பிஃபோர் 5000 years பார்த்திங்கன்னா நாகரிகம், அதாவது சிவிலைசேஷன் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மாடர்ன் மேன், இப்போ தற்காலிக மனிதன் இப்போ இருக்கார். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கான்வர்சேஷனுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நடுவில் சம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னால் எதுவும் ஸ்கிப் பண்ண முடியல. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக இன்றைக்கி பார்ப்போம். ஸ்டோரி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் கேன் பி ஸ்டடிட் சயின்டிஃபிக்கலி ஸ்டடிட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்கியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனிதனை பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை ஒன்று பார்த்திங்கன்னா தொல்லியல் மூலயமா தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபாலஜினா பார்த்திங்கன்னா மானுடவியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஹவ் unearthed the footprints of humans in a country called Tanzania, which is in eastern Africa. They were found in rock beds submerged under the sand. ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா அன்எர்த் பண்ணியிருக்காங்க. ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமனோட ஃபுட் பிரிண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா டான்சானியா. ஸோ இந்த டான்சானியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ராக் பெட்ஸ்க்கு அடியில் பார்த்திங்கன்னா சப்மர்ஜ் ஆயிருக்கு. தேவர் ஃபவுண்ட் இன் ராக் பெட்ஸ் சப்மர்ஜ் அண்டர் த சாண்ட். ஸோ சாண்டுக்கு அடியில் சப்மர்ஜ் ஆயிருந்த ராக் பெட்ஸில் இந்த ஃபுட் பிரிண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆர்கியாலஜினா என்னென்னு பார்ப்போம். ஆர்கியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் ரிமைண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் பை த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். ஸோ அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் விட்டுட்டு போன அந்த ரிமைண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க விட்டுட்டு போன பார்ட்ஸு இல்லை ஏதாவது ஜுவல்லரி, ஸோ வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா ப்ளவ் மெட்டீரியல்ஸு, டால்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அவங்க அதை பற்றி ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் விட்டுட்டு போன மெட்டீரியல்ஸை ரிமைன்ஸை வச்சு படிக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜி அப்படின்னு அர்த்தம். எக்ஸகேட்டட் மெட்டீரியல்ஸ் ரிமைன்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸ். ஸோ அவங்க விட்டுட்டு போன ரிமைன் மெட்டீரியல்ஸ் தான் பார்த்திங்கன்னா மெயின் சோர்ஸாக இருக்குது ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு. ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஹியூமன் எவல்யூஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் பற்றி பார்ப்போம். பிட்வீன் 4 million and 2 million years ago இருந்திருக்காங்க. எ மிக்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் அப்பிட்ரைட்ஸ் பைபீடல் வாக்கிங் ஆன் 2 legs. ஸோ 2 காலில் பார்த்திங்கன்னா அவங்க நடக்கிறாங்க. இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலோபித்திகஸ். பார்த்திங்கன்னா ஹோமோ ஹேபிலஸ் பார்த்திங்கன்னா ப்ரோட்டோ ஹியூமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் பார்த்திங்கன்னா ப்ரோட்டோ ஹியூமன் எவால்வ்ட் இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, சதர்ன் ஏப். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹோமோ ஹேபிலஸ் பிட்வீன் 2.3 and 1.4 million years. presence of big toe to hold tightly and less protruding face tool maker. ஸோ பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா பிக் டோ இருந்திருக்கு. ஸோ எதுக்காக பார்த்திங்கன்னா நல்லா அந்த நிலத்தை நல்லா பிடிச்சிட்டு நடக்கிறதுக்காக இவங்களுக்கு பிக் டோ இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க டூல் மேக்கராகவும் இருந்திருக்காங்க. ஸோ ஹோமோ எரெக்டஸ் பற்றி பார்ப்போம். அப்ராக்சிமேட்லி 1.8 million years ago. Walked in straight position posture. He had the knowledge of the fire. ஸோ ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் தான் வாக் பண்ணுறாங்க. அவங்க போஸ்டர் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ குடிஞ்சு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலேஜ் ஆஃப் ஃபயர் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்ப்போம் நியான்டர்தால் அப்படின்றவங்க பார்ப்போம். பிட்வீன் 1,30,000 and 40,000 years. நாட் ஃபுல்லி ஹியூமன். இவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹியூமன் கிடையாது. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன்ஸ். தேர் டூல்ஸ் வேர் க்ரூட். Hunting skills were also poor. There are evidence of burying the dead. Evidences was seen at Neanderthal in Germany. ஸோ பார்த்திங்கன்னா கரடு முரடான கருவிகளாக வச்சுருக்காங்க இவங்க. ஸோ வேட்டையாடும் திறனை பார்த்திங்கன்னா இவங்க பின் தங்கி தான் இருந்திருக்காங்க. ஸோ இறந்தவர்களை பார்த்திங்கன்னா இவங்க புதைச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த சான்றெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா நியாந்தென்ட்ரால் ஜெர்மனியில் இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா ஹோமோ சாப்பியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வைஸ் மென்.
modern human being hunting and gathering society still used crude stone implements, moved out of Africa and settled in Europe and Asia. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க நவீன மனிதன் வந்து வேட்டையாடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உணவு சேகரிக்கும் முறையும் பார்த்திங்க சமூகமாக இவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ கரடு முரடான க்ரூட் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து கரடு முரடான கருவிகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்ரிக்காவிலேருந்து மூவ் ஆகி இவங்க யுரேஷியாவில் போய் செட்டில் ஆயிருக்காங்க. அதாவது யூரோப்பும் ஏஷியாவும் சேர்ந்ததாக பார்த்திங்கன்னா யுரேஷியா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா க்ரோமேக்னான்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ப்ரெசன்ட் மன். ஸோ 50,000 years ago in Eastern Africa and 40,000 years ago in West Asia and then South Asia, Europe. இவங்க பார்த்திங்கன்னா மாடர்ன் மென் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெசன்ட் மென், மாடர்ன் மென். Beginning of human life used not only implements made of stone but also a bone. Their weapons included harpoons and spear throwers. இவங்க பார்த்திங்கன்னா மனித வாழ்வு தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து கருவிகளாக பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணல, போன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா வந்து இவங்க வேறு என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்போன்ஸ் அண்ட் ஸ்பியர் த்ரோயர்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நெம்புகோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு வகையான வெப்பன் தான் பார்த்திங்கன்னா அது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆந்த்ரோபாலஜினா என்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆந்த்ரோபாலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. த வேர்ட் ஆந்த்ரோபாலஜி இஸ் derived from two Greek words, anthropos meaning man or human and logos meaning thought or reason. ஸோ ஆந்த்ரோபாலஜினா பார்த்திங்கன்னா ஹியூமன் எவல்யூஷனை பற்றி படிக்கிறது, அவங்க பரிணாம வளர்ச்சி இப்போ ப்ரெசென்ட்லேயும் பாஸ்ட்லேயும் பற்றி படிக்கிறது தான் பார்த்திங்கன்னா வந்து ஆந்த்ரோபாலஜின்னு சொல்கிறது. ஸோ ஆந்த்ரோபாலஜி வந்து எங்கேருந்து டிரைவ் பண்ணுறாங்கன்னா ஃப்ரம் டூ க்ரீக் வேர்ட்ஸ். ஆந்த்ரோபோஸ்னால் பார்த்திங்கன்னா வந்து மேன் ஆர் ஹியூமன், லோகோஸ்னால் பார்த்திங்கன்னா தாட் ஆர் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. Anthropologists attempt by investigating the whole range of human development and behavior to achieve a total description of cultural and social phenomena. ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து அவங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸோ அவங்க பிஹேவியரை பற்றி வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க கல்ச்சரு, சோஷியல் ஃபினாமினா பற்றியும் நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் வாஸ் யூஸ் டு அசர்டைன் த பீரியட். ஸோ இவங்க பீரியட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலமாக. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷனில் பார்த்துருப்போம். C14 மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரேடியோ கார்பன் டேட்டிங். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இங்கே ரேடியோ கார்பன் டேட்டிங் யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அவங்க பீரியட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் அவுட் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் தே ஹேட் டிஸ்கவர்ட் வேர் அபவுட் 3.5 million years old. ஸோ அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து என்ன முடிவுக்கு வராங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ஹியூமன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 3.5 million years old பழமை வாழ்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. When there is sudden change in nature, the living being adapt themselves to the changes and survive. Human have thus evolved over millions of years adapting themselves to the changing times. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு சடன் சேஞ்ச் நேச்சரில் இருந்தாலோ ஸோ ஏதாவது வந்து ஒரு டிசாஸ்டர் ஏதாவது இருந்தாலும் உடனே வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு இடத்துக்கு போய் சர்வைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேறு இடத்துக்கு எதுக்காக வந்து சேஞ்ச் ஆகுறாங்கன்னா சர்வைவ் ஆகிறதுக்காக தான். Humans have thus evolved over millions of years adapting themselves to the changing time. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையை வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க பீப்புள் அந்த ஹேபிடேட்டுன்னு அப்படின்னு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, ஹோமோ ஹேபிலஸ் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா, நியர்தென்ட்ரல் பார்த்திங்கன்னா வந்து யூரோப் அண்ட் ஏஷியா, க்ரோமேக்னான்ஸ் ஸோ இப்போ பார்த்து ப்ரெசன்ட் மேன், மாடர்ன் மேன் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரான்ஸு, பெக்கிங் பார்த்திங்கன்னா சைனா, ஹோமோ சாப்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா, ஹெய்டல்பர்க்ஸ் பார்த்திங்கன்னா லண்டன். ஸோ க்ரோமேக்னான்ஸ் லேர்ன் டு லிவ் இன் கேவ்ஸ். Lascaux caves in France is the evidence for cave living of Cro-Magnons. They habituate to bury the dead. ஸோ பார்த்திங்கன்னா வந்து Cro-Magnons தான் பார்த்திங்கன்னா வந்து கேவ்ஸில் வந்து வாழ கற்றுக்கிட்டாங்க. ஸோ லாஸ்காசஸ் கேவ்ஸ் அப்படின்னு ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ இந்த கேவ்ஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் Cro-Magnons வந்து கேவில் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ த ஹேபிட்டேட் டு பரி தட். ஸோ இறந்த உடல்களை வந்து புதைக்கிற ஹேபிட்டேட் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. மைக்ரேஷன் ஆஃப் ஹோமோ சாப்பியன்ஸ்